Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது TRUEVIEW பிராண்டோட 4 மெகாபிக்சல் கொண்ட 4G சோலார் மினி பேனல் கேமரா அன்பாக்சிங் பார்க்க போறோம். இதோட கான்ஃபிகரேஷன் எப்படி பார்க்க போறோம், இதோட ஃபியூச்சர் என்னன்னு பார்க்க போறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணா ஃபுல்லா பாருங்க. பார்த்து முடிச்சு உங்க கமெண்ட்ஸ் அனுப்ப கீழ கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம techsirpi YouTube சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த கேமராவை அன்பாக்ஸ் பண்றதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா இந்த கேமராவோட பாக்ஸ் வெயிட்டாவே இருக்குது. ஏன்னா அதுல பேனல் இருக்குது, பேட்டரி இருக்குது, எல்லாமே இருக்குது. அது வெயிட்டாவே இருக்குது. இப்போதைக்கு இந்த பாக்ஸ் என்ன மென்ஷன் பண்ண சிம்பிளா சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் அன்பாக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? ஃப்ரண்ட்ல அந்த பாக்ஸ் இதுதான் இருக்கும். இந்த பாக்ஸ் கொஞ்சம் பெருசாகவும் இருக்கும். இந்த கேமராவோட பாக்ஸ் ஃப்ரண்ட்ல பார்த்தோம்னா ஆல் டைம் கலர் கேமரா, TRUEVIEW லோகோ, அடுத்தது 4G சோலார் மினி பேனல் கேமரா, அடுத்து இந்த கேமரா ஃபோட்டோ இருக்குது. அலெக்சாவிலும் ஒர்க் ஆகும். அதே மாதிரி 4 மெகாபிக்சல் கொண்ட கேமரா, 4G சிம்லாம் ஒர்க் ஆகும். அதே மாதிரி HIFOCUS ஒர்க் ஆகும். அதே மாதிரி கிளவுட் ஸ்டோரேஜும் இருக்குது. இதையும் பயன்படுத்திக்க முடியும். இந்த கேமரா மாடல் பார்த்தோம்னா T18149 அப்படிங்கிற ஒரு மாடல் நம்பர். ஒரு எம்ஆர்பி விலை பார்த்தோம்னா 21,300 ரூபாய் அப்படிங்கிற ஒரு எம்ஆர்பி விலை. ஓகேங்களா? நம்ம techsirpi யூடியூப் சேனல் பெஸ்ட் ப்ரைஸ் சேல் பண்ணுறோம். உங்களுக்கு தேவையான கான்டாக்ட் நம்ம கேட்குறது நீங்கள் செக் பண்ணி பாருங்க. செக் பண்ணி பார்த்துட்டு கால் பண்ணுங்க. கால் பண்ணிட்டு நீங்கள் புக் பண்ணிங்கன்னா டெலிவரி ஆகிறதுக்கு அதிகபட்சம் 2 days டெலிவரி ஆகிடும். ஓகேங்களா? ஓகே, இப்போ இந்த கேமராவை அன்பாக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். அதே இந்த பாக்ஸ் டாப்பில் பார்க்கும்போது இந்த கேமராவுடைய மொத்த ஸ்பெக்குமே இங்கே மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஒவ்வொன்றும் உள்ளே போய் சொல்கிறேன். இப்போ இதை அன்பாக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஜஸ்ட் இந்த பாக்ஸ் சீல் பேக்கிங் தான் வரும். நம்ம ஓப்பன் பண்ணிட்டு ஓகே, எடுத்தோட ஒரு சோலார் பேனல் இருக்குது. இதுதான் சோலார் பேனல். இந்த பேனலுடைய வாட்ஸ் பார்த்தீங்கன்னா 7 வாட்ஸ் பேனல் இருக்குது. ஓகேங்களா? கொஞ்சம் பெருசாகவும் இருக்கும், ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். இந்த பேனலில் கேபிள் மவுண்ட் ஆகி வந்திருக்கும். அதே மாதிரி இந்த பேனலில் பேக் சைடில் 2 ஹோல்ஸ், அதாவது 2 த்ரெட் இருக்கும். த்ரெட் எதுக்காக பார்த்தோம்னா இந்த பேனலில் மவுண்ட் பண்ணுறது த்ரெட் அது. அதே மாதிரி பார்த்தோம்னா இந்த கேபிள் கொஞ்சம் லென்த்தாகவே கொடுத்துருக்காங்க. அது எப்படி வேணாலும் இந்த சோலார் பேனலில் பயன்படுத்திக்க முடியும். லென்த்தாக வச்சுக்கிட்டு, அதாவது நம்ம லென்த்தாக வச்சுக்கிட்டு நம்ம கேமராவுக்கு சார்ஜ் போடுற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டைப் சி கேபிளுமே கொடுத்துருக்காங்க. ரவுண்ட் போலில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு சின்ன ரிங் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த ரிங்கு டைப் பண்ணி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். இது நம்ம ஆரம்பிக்கிறோம். தேங்க்யூ ஃபார் பர்ச்சேஸ் அப்படிங்கிற ஒரு எல்லோ கார்டு ஒன்று இருக்குது. ஒரு QC சர்டிஃபிகேட்டுக்கான ஒரு கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த கேமராவை மவுண்ட் பண்ணுறதுக்கான ஒரு பிளேட் இருக்குது. இதுக்கு தேவையான ஸ்க்ரூஸ் எல்லாமே இவங்களே கொடுத்துருக்காங்க. இந்த சோலார் பேனலில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்டாண்டு, சின்ன ஸ்டாண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்தது நம்ம எதிர்பார்த்த கேமரா பார்த்தோம்னா ஓவர்வியூ என்னன்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் 2 ஆண்டனா இருக்குது. TRUEVIEW லோகோ இருக்குது. அடுத்தது இங்கே ஒரு ரப்பர் புஷ் ஒன்று இருக்குது. ரப்பர் புஷ்ஷுக்குள்ள தான் வந்துட்டு ஒரு மெமரி கார்டு ஸ்லாட் இருக்குது. இந்த மெமரி கார்டு ஸ்லாட்டில் 256 GB வரைக்கும் நீங்கள் மெமரி கார்டு போட்டுக்க முடியும். அடுத்து ஒரு சிம் கார்டு ஸ்லாட் இருக்குது. இந்த சிம் கார்டு ஸ்லாட்டில் நீங்கள் 4G சிம் எந்த சிம் போட்டாலும் ஒர்க் ஆகும். பக்கத்துலேயே ஒரு ரீசெட் பட்டனும் இருக்குது. அவ்வளோதான் இதுக்குள்ளே இருக்கிறது. இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணிட்டு கொஞ்சம் பால் மேலே தூக்குனீங்கன்னா இங்கே மேலே ஒரு சென்சார் இருக்குது. இந்த சென்சார் தான் ஐஆர் சென்சார். அதுதான் ஒயிட் லைட்டுக்கான சென்சார். அதுதான் 4 சைடில் பார்த்தீங்கன்னா 2, இங்கே 2 ஒயிட் லைட் இருக்குது, இந்த பக்கம் 2 ஒயிட் லைட் இருக்குது. 4 ஒயிட் லைட் இருக்குது, 4 ஐஆர் லைட்டுமே இருக்குது. கீழே ஒரு PIS சென்சார் இருக்குது. சென்சார் பக்கத்தில் சின்ன ஒரு க்ரீன் லைட் இருக்குது. ரெட் லைட் வரைக்கும் க்ரீன் லைட் வரைக்கும் கான்ஃபிகர் பண்ண பிறகு க்ரீன் லைட் தான் கண்டினியூஸாக எரியும். அதே மாதிரி இங்கே பார்த்தோம்னா இங்கே ஒரு QR கோட் இருக்குது. பேக் சைடில் ஒரு ஸ்பீக்கர் இருக்குது. அதே மாதிரி இங்கே பார்த்தோன்னா ஒரு லேபிள் இருக்குது. அதாவது வாரண்டிக்கான லேபிள் இதுதான். இது மிஸ் ஆகிடுச்சா வாரண்டி கிளைம் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். பார்த்து யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்தோன்னா பேக் சைடில் ஒரு பெரிய வெயிட்டான ஒரு இருக்குது. இங்கே தான் இதோட பேட்டரி இருக்குது. இதோட பேட்டரியோட கெப்பாசிட்டி பார்த்தோம்னா வந்துட்டு 18,000 mAh கொண்ட பேட்டரி இது. ஓகேங்களா? ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 நாளுக்கு பேக்கப் இருக்கும். அது வந்துட்டு மோஷன் டிடெக்ஷன் ரெக்கார்ட் ஆகும்போது மட்டும்தான். நீங்கள் கன்யூஸ் ரெக்கார்டை கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் சிரமம் தான். ஓகேங்களா? மோஷன் டிடெக்ஷன் ரெக்கார்ட் ஆகும்போது குறைஞ்சது 3 நாள் உங்களுக்கு தாராளமாக பேட்டரி பேக்கப் இருக்கும். ஓகே, இப்போதைக்கு இந்த கேமரா கான்ஃபிகர் பண்ண ஆரம்பிக்கலாம். கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே கீழே பார்த்தோன்னா ஒரு சுவிட்ச் இருக்கும். அதாவது இங்கே கீழே தான் வந்துட்டு இங்கே ஒரு புஷ் இருக்கும். இந்த புஷ் ஓப்பன் பண்ணும்போது தான் வந்துட்டு நம்ம சோலார் பேனலுக்கான பவர் கொடுக்குறது இங்கே தான். இந்த கேமராவை ஆன் பண்ணுறதுமே இங்கே தான். ஓகேங்களா? இப்போதைக்கு இங்கே ஆன் ஆஃப் சுவிட்சும் இருக்கும். இந்த சோலார் பேனலில் பவர் கொடுக்க இங்கே தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போதைக்கு நான் கேமராவை ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் சிம் கார்டை போட்டுறேன். சிம் கார்டு போட்டோன்னா ஈஸியாக இருக்கும். இப்போதைக்கு நம்ம சிம் கார்டு போடலாம். சிம் கார்டு போடுறதுக்கு இங்கே எப்படி போடணும் அவங்களே சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி ஃபாலோ பண்ணி போடுங்க. அதே மாதிரி சிம் கார்டை எப்படி போடணும் நிறைய வீடியோவும் போடுங்க. அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு ஜஸ்ட்டு பார்த்தோன்னா நான் சிம் கார்டை கரெக்டாக வச்சு லாக் பண்ணுறேன். லாக் பண்ணும்போது லாக் சத்தம் வரும். லாக் சவுண்டு வரும். டிக்னு ஒரு சத்தம் வரும். சத்தம் வந்து ரப்பர் புஷ் வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நம்ம போயிட்டு இங்கே இருக்கிற இந்த ரப்பர் புஷை ஓப்பன் பண்ணி கேமராவை ஆன் பண்ணலாம். இப்போதைக்கு இங்கே இருக்கிற ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்கு இல்லையா, அந்த சுவிட்சை வந்துட்டு நம்ம ஆன் பண்ணலாம். ஆன் பண்ண உடனே பார்த்தோம்னா இது வார்ம் அப் ஆகும். ஃபர்ஸ்ட் நான் செய்ய வேண்டியது பார்த்தோம்னா இது வார்ம் அப் ஆன முடிஞ்ச பிறகு நம்ம செய்ய வேண்டியது
ஒன்ஸ் ரீசெட் பண்ணிக்கோங்க, அதுதான் பெட்டராக இருக்கும். ஏன்னா வந்துட்டு ஏதாவது எரர் இருந்தால் கூட சரியாயிடும், நம்ம வந்துட்டு ஈஸியாக கான்ஃபிகர் பண்ண முடியும். இல்லைன்னா திரும்ப ரீட்ரை பண்ண வேண்டியதாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம வார்ம் பண்ண முடித்த பிறகு ஒரு ரீசெட் மட்டும் பண்ணிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். இப்போதைக்கு இது வார்ம் அப் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். முடிஞ்ச பிறகு ஜஸ்ட் இந்த பாலை கொஞ்சம் டவுன் பண்ணுங்கள், இந்த ரப்பர் புஷ்ஷை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு பின் எடுத்துவோம். பின் அதாவது மொபைல் சிம் வச்சுக்கிட்டு டூல் இருக்கு இல்லையா, அது ஜஸ்ட் வச்சுக்கிட்டு ஓகே இப்போதைக்கு ரீசெட் பண்ணிட்டோம். ரீசெட் பண்ண பிறகு இந்த ரப்பர் புஷ்ஷை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. மெசேஜ்லாம் வரும், இது மாதிரி சவுண்டும் வரும். உங்களுடைய கேமராவில் 4G கனெக்ஷன் சக்ஸஸ்ன்னு வந்த பிறகு நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனில் ட்ரூ அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஒரு அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணிடுங்க. கிரியேட் பண்ணி ரொம்ப எளிது, நீங்கள் எத்தனை மொபைல் வேணாலும் லாகின் பண்ணலாம். இப்போதைக்கு நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி ரெடியாக வச்சுக்கிறேன். இப்போதைக்கு ஆட் ஸ்மார்ட் டிவைஸ் மட்டும் தான் கேட்குது. ஜஸ்ட் நான் டேப் பண்ணுறேன். டேப் பண்ணும்போது ஸ்கேனர் வருது. ஸ்கேனர் வச்சு நான் ஸ்கேன் பண்ணுறேன். ஸ்கேன் பண்ண பிறகு இப்படி வந்து ஸ்கேன் ஆகிட்டு இருக்குது. ஏன்னா பக்கத்தில் இருக்கு இல்லையா, ஸ்கேன் ஆகிட்டு இருக்குது. இப்போதைக்கு கான்ஃபிகர் ஆகுது. கான்ஃபிகர் அப்படி டக்குன்னு ஆகிடுச்சு. ஓகே இப்போதைக்கு நான் நேம் கொடுத்துக்கிறேன். ஏதாவது இந்த கேமரா எங்கே ஃபிக்ஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற நேம் கொடுத்துக்கிறேன். இப்போதைக்கு மை லேண்ட் கூட உங்கள் விருப்பம் என்ன நேம் கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா இங்கே இருக்க நேம் கூட கொடுக்கலாம். இப்போதைக்கு நாங்கள் இங்கே இருக்கிறதுல வந்து நான் ஸ்டோர் கொடுக்குறேன். ஸ்டோர் கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிடுறேன். கன்ஃபார்ம் ஆன பிறகு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, அவ்வளோதான். இப்போதைக்கு இந்த கேமரா என்னோட ஃபோனில் ஆட் ஆகிடுச்சு. ஆட் ஆன பிறகு இதுமாதிரி QR கோடும் வரும். இந்த QR கோடை நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு வேளை அதாவது இந்த கேமரா அவுட்டோரில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபிக்ஸ் பண்ணும்போது இந்த QR கோடு அழியிறது நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த QR கோடை நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னா ஃபியூச்சரில் அது யூஸ் ஆகும். இப்போதைக்கு நம்ம கேமராவை ஜஸ்ட் இப்போதைக்கு ப்ளே பண்ணலாம். இப்போதைக்கு ப்ளே பண்ணியாச்சு. ஓகேங்களா, இப்போதைக்கு பார்த்தோம்னா இந்த கேமராவை நான் ஃபுல் ஸ்க்ரீன் காமிக்கிறேன். நான் ரெக்கார்ட் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் காமிக்கிறேன். இதில் பார்க்கும்போது இந்த கேமரா பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு டேட் அண்ட் டைம் இருக்கும். கீழே பார்த்தோம்னா பேட்டரி இருக்கும், பேட்டரி காமிக்கும். அதுக்கு பக்கத்தில் அதோடைய டவருடைய பாயிண்ட்டுமே காமிக்கும். ஓகேங்களா, இது மாதிரி காமிக்கும்போது நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். இப்போதைக்கு நம்ம வந்துட்டு எப்படி பேட்டரி எப்படி யூஸ் பண்ணலாம் பார்த்துடலாம். இப்போதைக்கு வேணா லெஃப்ட்னா லெஃப்ட் போகும், ரைட்னா ரைட்டு. இது மாதிரி இந்த கேமராவை பவர் இல்லாத இடங்கள்லையும் சரி, இன்டர்நெட் இல்லாத இடங்கள்லையும் இந்த கேமராவை பயன்படுத்துறது ரொம்ப எளிதாக இருக்கும். ஓகேங்களா, நோ பவர் நோ இன்டர்நெட், நமக்கு தேவை ஒரு சிம் கார்டு தேவை, அவ்வளோதான். சிம் கார்டை மட்டும் போட்டு தேவையான மெமரி கார்டு போட்டு நம்ம ஈஸியாக கான்ஃபிகர் பண்ணிட்டோம்னா நம்ம எங்கே இருந்தாலும் இந்த கேமரா மூலயமா நம்ம ஆக்சஸ் பண்ணி பார்த்துக்க முடியும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இந்த 4G சோலார் மினி பேண்டில் கேமராவுடைய அன்பாக்சிங், இதோடைய ஃபியூச்சர், இதோடைய கான்ஃபிகரேஷன் எப்படி எல்லாத்தையுமே இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம டெக்ஸ்இபி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இந்த வீடியோ இவ்வளோ தான். நாளைக்கு இன்னும் ஒரு புது இன்ட்ரெஸ்டிங் சந்திக்கிறேன். அதுக்கு நன்றி.